ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிராண்ட் நியூ வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த ஒரு பைக்கை இப்போது அந்த கம்பெனி அஃபிஷியலாக ரீமாடிஃபை பண்ணி கொண்டு வரது போகிறதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? Yamaha கம்பெனி RX100 இன்றைய 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பைக்காக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு RX100 பைக் போனாலே அனைவரையும் திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு வித்தியாசமான சத்தத்தை கொண்டது தான் இந்த RX100 பைக்கு. இதனாலே இந்த பைக்கை பலர் விரும்பி வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த பைக்குக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவுக்கு மவுஸ் இருக்குது. ஸோ இந்த நிலையில் Yamaha நிறுவனம் இந்த பைக்கை மீண்டும் புதுப்பிச்சு விற்பனைக்கு கொண்டு வரப்படுறதாக சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த புதிய Yamaha RX100 பைக்கில் புதிய லுக்லையும் அதிக பவர் கொண்ட பைக்காக அறிமுகப்படுத்தப்படுறாங்க மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். Yamaha RX100 பைக் பாத்தீங்கன்னா ஒரு 100cc இன்ஜின் கொண்ட பைக்காக தான் இதற்கு முன்னாடி விற்பனையாகி வந்தது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூமுடா. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இன்ஜின் பவரை 200cc இல்லைன்னா அதற்கு அதிகமான திறன் கொண்ட இன்ஜினை கொண்டு வடிவமைக்க போறதாக Yamaha கம்பெனி முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த RX100 பைக்ல பழைய இன்ஜினாக இருந்தது 2 ஸ்ட்ரோக் தான். ஆனா இப்போ வரக்கூடிய இன்ஜின் பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2026ஆம் ஆண்டு தான் விற்பனைக்கு வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த RX100 பைக் முதல்ல பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு தான் அறிமுகம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு இந்தியாவில் தடை வந்தது காரணமாக இந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் இப்போ இந்த பைக்கை புதுசாக அப்டேட் செஞ்சு விற்பனைக்கு வரும்போது 1 லட்சம் என்ற விலைக்கு விற்பனை செய்யலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பைக்ல பல முக்கியமான அம்சங்கள் இடம் பெறுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த பைக்ல டிஸ்க் பிரேக்கு, அலாய் வீலு, டிசைனு மற்றும் LED ஹெட்லைட் மற்றும் DRL எல்லாமே இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதனால இந்த பைக் முற்றிலும் மாடலாக லுக்கிலையும் அதே டைம் பழைய பைக்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் வர மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்பதான் மக்கள் மனசுல இன்னும் நிலைச்சு நிற்குன்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பைக்ல 2 வீல்லையும் ட்ரம் பிரேக் தான் பொறுத்து பார்த்துட்டாங்க. 10 லிட்டர் பெட்ரோல் டேங்க், டிக்டாக் மெக்கானிசம் இருந்தது. இதை எல்லாம் மாத்தி இப்போ புதுசா வரக்கூடிய தொழில்நுட்பத்துல இயங்குற மாதிரி இந்த பைக்கை உருவாக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன சிறப்பு அம்சம் எல்லாம் கொண்டு வந்தாலும் அந்த பைக்ல இருக்கக்கூடிய இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய சத்தம் தான் Yamaha RX100 பைக்கு இருக்குன்ற மாதிரி விவரம் சொல்லல. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இன்ஜினியை மாற்ற வேண்டியது இருக்கிறதால இதே சத்தம் அந்த இன்ஜின்ல இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் Yamaha பாத்தீங்கன்னா விரும்ப வகையில இந்த பைக்கோடைய சத்தத்தை இருக்கும்படி சைலன்சரை செய்வோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த RX100 பெயருக்காகவே இந்த பைக்கு விற்பனை சிறப்பாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது அதுவும் இன்றைய இளைஞர்களுக்கு கனவு வகையில இந்த பைக்கு சில அம்சங்கள் இருந்தாலுமே மட்டும் போதுமானதில்லை. இந்த பைக்கு விற்பனை நிச்சயம் பெரிய அளவில் இருக்கும். தற்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பைக்கு விற்பனையை சரிக்கும் அளவுக்கு இந்த விற்பனை இருந்தால் மட்டும்தான் ஆச்சரியப்படுறதுக்கு எந்த விஷயமே கிடையாது. ஏன்னா RX100 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டாப் மோஸ்ட் பைக்குன்றது அந்த பைக்கு தான். எல்லா வண்டி வந்தாலும் சரி அந்த வண்டிக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டே இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே எல்லா விஷயமே தெரியும். அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா நமக்கு சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.